மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வடமாகாணம். கதைக்கிறத நாங்க கொழும்பிலிருந்து வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கு. ரெண்டும் சுகாதார அமைச்சு மத்தியால தான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையினை இன்றைக்கு இரவோ இல்லை நாளைக்கு இரவோ அவரிடம் கொடுப்பார்கள். So as with the previous maternal death, I have appointed a team to do a disciplinary inquiry. ஆரம்பத்தில் முதல் நடந்த அந்த இறப்பின் போது இவர் தான் அந்த குழுவை அமைச்சது. அதுக்கமாக தான் முந்தைய நடவடிக்கை எடுத்தது. So it will start tomorrow and report will be ready in 3 days. இவரும் ஒரு குழு கொண்ட அதே ஏற்கனவே அமைச்ச குழுவை தான் திரும்பவும் அமைச்சிருக்கு. அவர்களும் 3 நாளைக்குள்ள எங்க ரிப்போர்ட்டு இவர் அமைக்கிற குழுவின் ரிப்போர்ட்டும் கிடைக்கும். When we get the instructions from Health Secretary based on today's investigation, we will implement it. அந்த இப்போ இன்றைக்கு செய்த எல்லாம் தயாரித்த அறிக்கை நாங்கள் இன்றைக்கே செயலாளருக்கு அனுப்புவோம். நாளைக்கு செயலாளர் அதுக்குரிய அறிவுறுத்தலை தருவார். நாங்கள் அதை நிச்சயமாக நாளைக்கு அமுல்படுத்துவோம். Within 3 days, the disciplinary report will be available. If they recommend interdict, irrespective of the category, we will interdict. If we recommend transfer, we will do transfer. Whatever the recommendation, we will implement. இந்த டிசிப்ளினரி இன்குவாரி இந்த 3 நாளைக்குள்ள எங்களுக்கு அறிக்கை கிடைக்கும். அதுக்கமாக அதில் இன்டடிக்ட் 2 சொல்கிறாக்களை நாங்கள் இன்டடிக்ட் பண்ணுவோம் கட்டாயம். ட்ரான்ஸ்ஃபர் 2 சொல்கிறாக்களை கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நாங்கள் இவ்வளவு மேக்சிமமாக உயர்ந்தபட்ச நீதியை இதுக்கு பெற்றுத்தரையிலுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தரோம். We will maintain services, hospital services unaffected. Even now, 4 babies delivered. Right, other services are there without interruption. We will continue the services of the. இப்பொழுது கூட அங்கே பெருமளவு அந்த பிரசவ வார்டுகளில் பெருமளவு சிசு மற்ற கர்ப்பிணி இந்த இப்போ பார்க்குற இது ஏற்பாட்டில் இருக்கிறோம். உடனடியாக நாங்கள் சில முடிவை உடனடியாக இங்கே உள்ளாக்களை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது இடம் மாற்றிக்கிறது உடனடியாக சாத்தியமில்லை. இப்போ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த நல்ல முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் அந்த விநியமாக கேட்டு I will request you all to stop your protest. Believe me, previous time also I intervened and I kept my trust on you. So I didn't break my promise. Here also I don't break my promise. I request you all to give us the opportunity to continue the service. நீங்கள் உங்களின் போராட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். முதல் கூட நான் என்ன செய்ய முடிந்தது சரியான முறையில் செய்தனால் இந்த முறையும் இந்த சட்டத்தில் இந்த கிடைக்கிற இந்த அறிக்கைக்கமாக நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பை நிச்சயமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பீதி. என்னென்ன சொன்னா ඔබතුමා දැන් කියපු කතාවකම තියෙනවානේ. ඒකේ தமிழ்ல நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் எழுத்து மூலமா தாங்க சமர்ப்பிக்க முடியுமா? எழுத்து மூலமா சமர்ப்பிக்க முடியுமா? எல்லாரும் ஒரு ஆள் கதைங்க. ඔබතුමා දැන් කියපු Just now. எழுத்துல இப்ப தாராரம் என்ன செய்யறது? ஓ இப்போ ரெண்டு வாங்கிட்டு போறோம். எல்லாரும் சரியா இப்ப சொன்னது வாங்கிட்டு போறோம். எல்லாம் சரியா. இப்ப எல்லாரும் நின்று உண்மையா இதென்ன பண்ண நாங்க இப்ப 5 பேர் வாங்க நாங்க உடனே கடிதத்தை எடுத்துறதெல்லாம் அதுல இன்னொன்று
நாங்க 3 கோரிக்கை தானே சொன்னாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போதே உங்கள்கிட்ட 3 கோரிக்கை இந்த மக்கள் நாங்க ஆரம்பத்திலே நாங்க வச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல மைனஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க தானே, அதாவது சிற்றூழியர்கள் 15 வருஷமா அவங்க வந்து அந்த தொழிற்சங்கம் வந்து இப்படியே இருக்கு. புதிய ஒரு நிர்வாக தெரிவு ஒன்று இடம்பெறுது. அந்த நிர்வாக தெரிவு இடம்பெறதையும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர்களாக உங்களோட செக்ரட்டரியோடாக அதையும் நீங்க அது நாங்கள் ஏற்கனவே செய்து அவ்வளவு பேர் அது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். 5 பேருக்குள்ள உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும். மாவட்டத்துக்குள்ளே இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் அடுத்தது எங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த விஓஜியோரால எத்தனை நாளுக்குள்ளேயாவது தருவம்ன்றத அந்த உத்தரவாதத்தையும் கேட்டுட்டாங்க. இது சரியா எல்லாருக்கும் ஓகேயா? நம்ம சொன்ன கோரிக்கை இல்ல, பண்ணி எங்களுக்கு எடுத்து மூலமா தரணும். ஒரு மீடியம்